தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் படுகொலைகள் அதிகமாக நடக்கிறது. இந்த படுகொலைக்கு யார் உள்ளாக்கப்படுகிறார் என்று சொன்னால் மாணவர்கள், இளைஞர்கள். வருங்காலத்தினுடைய செயல்பாடை நோக்கி, வருங்கால உயர்வை நோக்கி தனது வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாணவர்கள் மத்தியில் சாதிய சங்கங்கள் மூலமாக வன்முறை வெறியாட்டத்தை ஊட்படுத்தி அதன் மூலமாக இளைஞர்களுடைய படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சாதிய ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அருப்புக்கோட்டை மாவட்டம், அருப்புக்கோட்டை வட்டம், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளத்தை சேர்ந்த அறிஞர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் அழகேசன் 21 வயதாகிறது. அந்த அழகேந்திரனை சாதிய வெறியர்கள், இன்னும் சொல்ல போனால் சுயசாதி வெறியர்கள் தனது சாதிய ஆணவத்தின் பெயரால் அந்த இளைஞரை காதல் திருமணம் செய்ததற்காக படுகொலை செய்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த இடத்தில் வைத்து தமிழர் விடியல் கட்சி மற்றும் தோழமைப்புகள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்கிறேன், நீ நாடார் சமூகத்தை சார்ந்த பிள்ளையை காதலிக்கும் போது உனக்கு இனிக்குது, தேவர் கம்யூனிட்டியை சார்ந்த பிள்ளையை காதலிக்கும் போது இனிக்குது, ரெட்டியார் சமூகத்தை சார்ந்த பிள்ளையை காதலிக்கும் போது இணைக்குது, கோனார் சம்பந்தப்பட்ட பிள்ளை காதலிக்கும் போது இணைக்குது, ஏன் ஐயர் வீட்டு பிள்ளையினுடைய பிள்ளையை காதலிக்கும் போது இணைக்குது. ஆனால் உன் வீட்டு பிள்ளையை ஒரு அறிஞர் சமூகத்தினுடைய இளைஞர் மனமுகிர்ந்து காதலித்தால் நீ படுகொலை செய்வையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதற்கு யார் காரணம்? இந்த படுகொலைக்கு யார் காரணம்? இந்த இடத்தில் குற்றம் சாட்டுகிறோம். சாதியத்தை, மதத்தை ஊட்டி வளர்க்கின்ற சாதிய சங்கங்கள். தமிழ்நாடு அரசு உடனடியாக சாதிய சங்கங்களை அடக்கி ஒடுக்க வேண்டும். அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவர்கள் தன்னுடைய குடும்ப லாபத்திற்காக, தன்னுடைய வருமானத்திற்காக ஒரு கூட்ட இளைஞர்களை சாதியத்துக்குட்படுத்தி மாணவர்களையும் இளைஞர்களையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கண்டிக்கிறோம். தமிழ்நாடு அரசு நோக்கி வற்புறுத்தி அவருடைய சாதி சங்கத்தை கலைக்க இதன் மூலமாக கோரிக்கை வைக்கிறோம். இரண்டாவதாக, சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உடனடியாக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும். ஏன் சிறப்பு சட்டம் இயற்ற மறுக்கிறது? ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இருக்கிறது, வன்முறைக்கு எதிராக சட்டம் இருக்கு சொல்லி தமிழ்நாடு அரசு காலத்தை கடத்துகிறது. நாங்கள் சொல்லுகிறோம், ஆணவ படுகொலைக்கு எதிராக, சாதிய மதவாத ஆணவ படுகொலைக்கு எதிராக உடனடியாக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும். மூன்றாவதாக, தமிழ்நாட்டு இளைஞர்கள் உயர் படிப்புக்காக ஒவ்வொரு மாவட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தில் அந்த மாணவர்கள் சுதந்திரமாக படிக்க வேண்டும். அங்கேயும் ஒரு சில சாதி வெறியர்கள், சுயசாதி வெறியர்கள் தனது சமூகத்தை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக அந்த இளைஞர்களை கூட்டம் போட்டு அவர்களுக்கு மத்தியில் சாதியை நுழைக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு படித்து காலேஜுக்கு போகின்ற மாணவனுக்கு இந்த சாதியை புகுத்துகின்ற பொழுது அவனுக்கு என்ன விவரம் தெரியும்? இவர் சொல்லுகிறது வேத வாக்காக நினைத்துக் கொண்டு அவர் பின்னாடி நுழைகிறார். அது மட்டுமல்ல, நாங்குநேரியில் சின்னத்துறை என்ற மாணவன் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டான் சாதியின் பேரால். 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் சாதியின் பேரால் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டான். உடல் முழுவதும் வெட்டுக்காயங்கள், 50 வெட்டுக்காயங்கள், விளைத்ததே மறுபிழைப்பு. அந்த நிகழ்வுக்கு முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதை எதிர்ப்பது யார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. அப்படி என்றால் சாதியத்திற்கும் மதத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு அடிகோலியாக இருக்கிறதா என்பது எங்கள் கேள்வி. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் சாதியின் பேரில் நடக்கின்ற அனைத்து சங்கங்களும், எல்லா சாதி சங்கங்களையும் தடை செய்ய வேண்டும். நீதியரசர் சந்துரு சொல்லுகிறார், படிக்கின்ற மாணவர்கள் மத்தியில் கைகளில் எந்த விதமான கலரும் கெட்டக்கூடாது, அப்படி கயிறு கட்ட வேண்டும் சொன்னால் அது சாதியை வெளிப்படுத்தி சொல்கிறார். ஆனால் பிஜேபி அண்ணாமலை மற்ற சாதி சங்கங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் ஊக்கப்படுத்துகிறார்கள். ஏதோ இந்துக்களுக்கு அவர்கள் தான் பிதாமகன் போன்று ஏற்படுத்துகிறார்கள். இருக்கிற எல்லாரும் இந்துக்கள் தான். நீ யாரை இந்துக்கள் சொல்லுகிறாய்? இந்துக்கள் என்று சொன்னால் சாதியான படுகொலைக்கு எதிராக நீ முதல் குரல் கொடுக்க வேண்டும். கொடுக்கிறாயா? அண்ணாமலை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலித்து தமிழ்நாடு அரசை நோக்கி கேட்கிறோம். நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு நீங்கள் செவி சாய்த்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னால் இந்த போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து தமிழ்நாடு அரசை நோக்கி, தலைமைச் செயலகத்தை நோக்கி வரும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.